ஸ்டஃப்டு பாவக்காய் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாவக்காய்லாம் வாங்கிக்கோங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைடும் கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு தோலை எடுத்துருங்க, மேலே உள்ளதை தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் கீறி உள்ளே உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இதை ஸ்டஃப் பண்ண முடியும். பாவக்காய் எடுத்த தோலையும் இந்த விதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுவும் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டஃபிங்க்கு. அந்த விதையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் மிக்ஸ் பண்ணும்போது இது ரெண்டையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணணும். பாவக்காய் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து 1-2 பொடிச்சு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் தனியாக பொடி, 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். வேர்க்கடலை போட்டுட்டேன். அதில் வந்து கடலை மாவு, மிளகாய் பொடி, தனியா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ண பாவக்காவை இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ண பாவக்காய் வெந்துருச்சு நல்லா. பக்கத்தில் அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுவும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டீம் பண்ண பாவக்காவை எடுத்து வச்சேன். ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரைலாம் வேணும்னு இல்லை. பாவக்காய்லாம் பேனில் போட்டாச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டஃப் பண்ண மீதி இருந்ததை இந்த ஸ்டஃபிங்கையும் மேலே தூவி விட்டுருங்க. வேஸ்ட் பண்ண வேணாம். அதையும் அதோடு சேர்த்து அதுவும் ஃப்ரை ஆகட்டும். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பாவக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி இருக்கும்.